இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தர்மஸ்தலா இருக்கு இல்லையா? ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கோயில் அப்படின்றது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கர்நாடகாவில் மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உலகம் பூரா வந்துட்டு அந்த கோயிலுக்கு பக்தர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. உலகம் பூரா இருக்கக்கூடியவங்க அங்கே வந்து சாமி கும்பிட்டும் போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நேத்ராவரி ஆத்தங்கரையில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுநாதர் கோயில் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அங்கே மூலவரா சிவன் இருக்காப்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1995லேருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருஷம் தூய்மை பணியாளராக வேலை பார்த்த ஒருத்தர் திடுதிப்புன்னு லாஸ்ட் மந்த்து அங்கே பெங்களூரில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் வேலை பார்த்த காலகட்டம் இருக்கு இல்லையா, நான் போயிட்டு துப்புரவு தொழிலாளராக தான் ஜாயின் பண்ணேன். அந்த நேத்ரா நதி இருக்கு இல்லையா, அதை தூய்மைப்படுத்துறது அப்படின்றதான் என்னுடைய வேலையாக இருந்துச்சு. பட் ஒரு பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சடலங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண் சடலங்கள் அப்படின்றத வந்துட்டு கொடுத்து புதைக்க சொன்னாங்க. அந்த சடலங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நிர்வாணமாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான அறிகுறிகள் அப்படின்றதும் இருந்துச்சு. இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள நீ புதைக்கல அப்படின்னா உன்னை துண்டு துண்டாக வெட்டி நாங்கள் உன்னை புதைச்சிருவோம், உன் ஃபேமிலியில் ஒருத்தரை கூட உயிரோட விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி என்னை கொலை மிரட்டல் அப்படின்றத விட்டாங்க. ஸோ நான் என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1-2 விஷயங்கள் அப்படின்றத செஞ்சதுக்கப்புறமா அதை வச்சு மிரட்டியே நீ ஒரு படத்தை புதைச்சாலும் இதை புதைச்சாலும் ஒரே தண்டனை தான், நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினா நீயும் சேர்த்து தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சடலங்களை புதைக்க வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி என்னுடைய ஃபேமிலியோட நான் வேறு ஸ்டேட்டுக்கே வந்துட்டு போயிட்டேன். நம்ம செஞ்ச பாவெல்லாம் வந்துட்டு நம்மளை இப்படி ஒத்துதேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் என் ஃபேமிலியை வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த உண்மையை சொல்லியே ஆகணும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்றது கர்நாடகாவில் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு தர்மஸ்தலாவில், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான முதற்கட்ட விசாரணை அப்படின்றது அங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவருடைய பேர்லேருந்து உடல் அடையாளங்கள்லேருந்து எதையுமே காவல்துறை வெளிப்படுத்தலை அப்படின்னே சொல்லலாம். நீதிபதிக்கு முன்னாடி வந்து அவர் வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஃபுட், தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்துட்டு ஒரு கருப்பு துணியால் அவரை மூடியிருக்காங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு சர்வசாதாரணமான ஆட்கள் கிடையாது. இவங்கெல்லாம் டைரக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோயில் நிர்வாகத்தோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸை நான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கும் என்னுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்துட்டு சட்டப்படியான பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன பங்கு, யார் யார் என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வெளியிட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு தூய்மையாளர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 இடங்களை வந்துட்டு அவர் அடையாளம் காட்டியிருக்காரு. நான் வந்துட்டு இங்கெங்கே வந்துட்டு பிணங்களை பிதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3-4 இடத்த தோண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே எந்த விதமான தடயம் அப்படின்றதும் கிடைக்காம இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அடையாளம் காட்டின ஒரு இடம் அப்படின்றத தோண்டி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி தோண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சில எலும்புக்கூடுகள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆணினுடைய எலும்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கிடைச்சோன்னே அடுத்தடுத்த இடங்கள்ல தோண்டப்படும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழியில ஒரு பெண்ணினுடைய மேலாடை அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா தோண்டும் போது பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு, ரூபே கார்டு மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வழக்கு இன்னும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி அந்த துப்புரவு தூய்மை தொழிலாளி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னால் 2 விஷயம் அப்படின்றத வந்துட்டு மறக்கவே முடியாது. ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2010 வந்துட்டு கலையாரி அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்படி அங்கே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படின்றத வந்துட்டு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சு. அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரைகுடை ஆடையில் வந்துட்டு சடலமாக இருந்தாங்க. அவங்க கழுத்தில் கயிறு இருக்கு இல்லையா, கயிறை போட்டு நெருக்கினதுக்கான தடயங்கள் அப்படின்றதும் இருந்துச்சு. ஸோ என்னை கூட்டிகிட்டு போனதே வந்துட்டு போலீஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறுமியை புதைக்கிறதுக்கு என்னை குழி தோண்ட சொன்னாங்க. நான் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் மிரட்டப்பட்டேன். வேற வழியே இல்லாமல் அந்த குழந்தைய நான் குழி தோண்டி புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கவர். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு சடலம் அப்படின்றத கொடுத்தாங்க. அந்த பொண்ணுடைய முகம்
அப்படின்றது முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் இருக்கு இல்லையா, ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு நான் புதைச்சிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய சலனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு அடையாளமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு அது மாதிரி டீசல் ஊற்றி எரிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி பல பிணங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருந்த இடம் தெரியாமல், அப்படி ஒரு விஷயமே நடந்தது தெரியாமல் என்னால் வந்துட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த நானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த வழக்குக்கு எல்லாருமே நம்பணும், அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதைச்ச ஒரு கல்லறையை போய் பார்த்தோம் அப்படின்னா அவரே தோண்டி அதுலேருந்து சில எச்சங்கள் அப்படின்றதையும் எடுத்துகிட்டு வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மனித எலும்புக்கூடுகள், மனிதர்கள் சம்பந்தமான எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே அந்த புதைக்குழிகளில் கிடைக்காத சுச்சுவேஷனில் நேற்று ஒரு பெண்ணினுடைய மேலாடை ஒரு எலும்புக்கூடு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு பொண்ணினுடைய அம்மா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனாங்க. கடைசியாக இந்த கோயிலில் தான் அவங்க இருந்தாங்க. பட் இதை பற்றி நான் கோயில் நிர்வாகத்திட்ட கேட்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கோயில் நிர்வாகத்தினரால் நான் விரட்டி அடிக்கப்பட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போனாலும் போலீஸ் ஸ்டேஷனும் இந்த கேஸ் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணிக்கல. ஸோ அதனால் பார்த்தேன் அப்படின்னா நான் அங்கேருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டேன். 20 வருஷமாக என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லியே எனக்கு தெரியல. இன்கேஸ் அந்த துப்புரவு தூய்மை பணியாளர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா தோண்டி எடுக்கப்படக்கூடிய பிணங்களோட என்னுடைய டிஎன்ஏ அப்படின்றத மேட்ச் பண்ணி பாருங்க, என்னுடைய பொண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தோண்ட வந்துட்டு சடலங்கள் கிடைக்கிறதுனால இந்த வழக்கு இன்னும் அதிகப்படியான அதிர்ச்சி அப்படின்றத கொடுக்கும் அப்படின்றத எந்த விதமான ஐயமோ சந்தேகமோ கிடையாது. ஸோ அந்த சுற்று வட்டாரங்களில் அந்த மாவட்டத்தில் அந்த மாநிலத்தில் காணாமல் போன பல பெண்களுடைய பெற்றோர்களும் அச்சத்தில் இருக்காங்க. நம்ம பெண்ணுக்கு என்ன ஆச்சோ, ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி இதில் நம்ம பொண்ணு ஒன்றா இருந்துருமோ அப்படின்ற பயம் அங்கே பரவலாக நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.